இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நூடுல்ஸ்னாவே குழந்தைங்க வந்து கெட்சப் பயன்படுத்தி தான் சாப்பிடுவாங்க. நம்ம இந்த மாதிரி செய்கிறப்ப குழந்தைங்க வந்து கெட்சப்பே யூஸ் பண்ண மாட்டாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மாப்பிள்ளை, சம்பா, வரகு, திணை இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கோதுமையும் மாப்பிள்ளை சம்பாவும் 2 மிக்ஸ் பண்ணின நூடுல்ஸ் தான் பேக்கெட்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி கொதிச்சதையும் இந்த நூடுல்ஸை வந்து உள்ளே போட்டு நல்லா வேக விடலாம். இது வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு வடைச்சட்டியில் வந்து ஆயில் போட்டுக்குவோம். ஆயில் போட்டதுக்கப்புறமா வந்து ஆயில் சூடானதையும் நான் வந்து கேரட், பீன்ஸு, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன் 4யும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4யும் வந்து ஆயிலில் போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ஹாஃப் குக் ஆகிற அளவுக்கு மட்டும் வதக்கிக்கணும். நான் ஃபஸ்ட்டு வந்து கேரட், பீன்ஸ் போட்டுட்டேன். அது லைட்டாக சாட்டே ஆனதுக்கப்புறமா கேப்சிகமும் கார்னும் போட்டேன். ஏன்னா இந்த 2 சீக்கிரமாக குக் ஆயிரும். இது குக்கான உடனேயும் இதை ஆயிலிருந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அரைச்சி வச்சுக்கலாம். அதே ஆயிலில் அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை வந்து ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து இதை வந்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா இந்த மாதிரி இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த பேக்கெட்லேயே வந்து மசாலா பவுடர் கொடுத்துருப்பாங்க. அந்த மசாலா பவுடரையும் போட்டுட்டு நம்ம அந்த காய் எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த காயையும் போட்டு நல்லா எல்லாத்தையும் கலந்துடணும். நூடுல்ஸ் எடுத்து அமுக்கணுன்னா அப்படியே கட்டானால் போதும். இந்தளவு குக்கானால் போதும். இப்போ குக்கான நூடுல்ஸை எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளுடைய யம்மியான நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்து நல்லா வதக்கிடுறதுனால அதில் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறனால குழந்தைங்க வந்து கெட்சப்பே கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான நூடுல்ஸ்.